அந்த வழி போனால் அப்பா என்றுதான் சொல்லுகிறார்கள், யாரும் டாடி என்று சொல்வது. தூய தமிழில் பேசுவதற்கும் மேடையிலே சரளமாக பேசுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட தூய தமிழில் மேடையில் பேசுவதில்லை. தினமும் மாணவர்களோடு உட்கார்ந்து உரையாடுங்கள். 5-6 மேடைகளில் நீங்கள் பேசத் தொடங்கினால் அதற்கு பிறகு சகஜமாக பேச ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரம்ப காலங்களில் மகாத்மா காந்தியடிகளுக்கு சரியாக பட்டம் பெறுவது என்பது வயிற்றை கழுவுவதற்காக அல்ல. அந்த வழி போனால் அப்பா என்றுதான் சொல்லுகிறார்கள், யாரும் டாடி என்று சொல்வதில்லை. எனவே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தூய தமிழில் பேசுவதற்கும் மேடையிலே சரளமாக பேசுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற மிகப்பெரிய பேச்சாளர்கள் கூட தூய தமிழில் மேடையில் பேசுவதில்லை. அவர்கள் பேச்சு தமிழில் பேசுகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் தூய தமிழில் பேசுபவர்களே இருக்க மாட்டார்களோ என்கின்ற அச்சம் கூட ஏற்படுகிறது. தூய தமிழில் பேசுவதற்கும் தூய தமிழில் மற்ற மொழிகளின் கலப்பு இல்லாமல் எழுதுவதற்கும் நாம் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். சில பேர் தமிழையே ஆங்கில எழுத்துக்களில் குறுஞ்செய்தியாக அனுப்புகிறார், அதையும் பார்க்கிறேன். எனவே தயவு செய்து நீங்கள் மேடையில் பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு சுலபமான வழி, உங்கள் கருத்தரங்கங்கள் நடக்கும் போது நீங்கள் துணிச்சலாக சென்று உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். தினமும் மாணவர்களோடு உட்கார்ந்து உரையாடுங்கள். 4 மாணவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னால் பேசுவதற்கு பழகுங்கள். நீங்களே தனியாக ஒரு அறையிலே பேசி அதை பதிவு செய்து கேட்டு பாருங்கள், எந்த இடத்திலே பிரச்சனை என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். 5-6 மேடைகளில் நீங்கள் பேசத் தொடங்கினால் அதற்கு பிறகு சகஜமாக பேச ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரம்ப காலங்களில் மகாத்மா காந்தியடிகளுக்கே சரியாக பேச முடியாமல் இருந்தது உண்டு. எனவே மேடையிலே பேசுவதற்கான கலையை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். 9வதாக பெரிதாக நீங்கள் சிந்தியுங்கள். பொறியியல் படிப்பிலே ஒரு பட்டத்தை பெற்றோம், கல்லூரியை விட்டு வெளியே வந்தோம், ஒரு பணியிலே சேர்ந்தோம் என்று நினைத்து விடாதீர்கள். பட்டம் பெறுவது என்பது வயிற்றை கழுவுவதற்காக அல்ல, நம் வாழ்க்கையை மலரச் செய்வதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடியுங்கள், ஏதேனும் ஒன்றுக்கு காப்புரிமை பெற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் லிங்கன் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட 2 காப்புரிமைகளை பெற்றவர் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜெஃபர்சன் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் இன்று இருக்கின்ற இரும்பு கலப்பையின் முன்மாதிரியை கண்டுபிடித்தவர் என்றும், பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தாலும் அவர்தான் இன்று நாம் மின்னல் தாக்காமல் இருப்பதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தார் என்றும் குறிப்பிட்டேன். பொறியியல் என்பது அனைத்து துறைகளோடும் தொடர்பு உடையது. அழகான பாலங்களை நிர்மாணிக்க வேண்டுமா? பொறியியல் தேவை. உயர்ந்த கட்டடங்களை கட்ட வேண்டுமா? பொறியியல் தேவை. சிறந்த மின்சாரத்தை பெற வேண்டுமா? அதற்கு பொறியியல் தேவை. பொறியியல் இருந்தால்தான் மருத்துவத்திற்கு தேவையான கருவிகளை நாம் தயாரிக்க முடியும், வேதியியலுக்கு தேவையான நுட்பங்களை செய்ய முடியும், இயற்பியலுக்கு தேவையான சாதனங்களை செய்ய முடியும். அது இருந்தால்தான் நாம் இன்று வேகமாக பயணிக்க முடியும். பொறியியல் இருந்ததனால்தான் உலகத்தில் எந்த மூலையில் எது இருக்கிறது என்பதை அறிவதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் நாம் பெற்றோம். பொறியியல் இருந்ததால் தான் பூமிக்கடியிலே நாகரிகம் எப்போது புதைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அதனால் பொறியியல் என்பது தன்னுடைய கைகளை எல்லா இடங்களிலும் விரித்து பரவக்கூடிய ஒரு துறை என்பதால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மகத்தான படிப்பை படிக்கிற நீங்கள் எதையாவது ஒன்றை நிச்சயம் சாதிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், காப்புரிமை பெற வேண்டும் என்பதை இன்றே குறித்து வைத்துக் கொண்டு அந்த திசையிலே தீர்மானிக்க வேண்டும். 10வதாக வையத் தலைமை கொள்ள வேண்டும். வையத் தலைமைகள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்திற்கு தலைமை கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் எந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்களோ அந்த நிறுவனத்தில் பொறுப்புள்ளவராக பணியாற்றுவது. நீங்கள் ஒரு குழுவாக பணியாற்றினால் அனைவரும் உங்களோடுதான் பணியாற்றுவேன் என்று உறுதி எடுக்கிற அளவிற்கு நீங்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் வழிகாட்டுபவராகவும் நடக்க வேண்டும். அப்படி உங்களிடம் தலைமை பண்பு இருக்குமே ஆனால் நீங்கள் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணசைத்தாலே காரியம் நடக்கும். குரலை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள்
கைகாட்டினாலே காரியம் நடக்கும். நீங்கள் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குறிப்பறிந்து நோக்கினாலே காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட தலைமை பண்பை நீங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிற போது, குழுக்களாக இணைந்து பணியாற்றுகிற போது வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்கள் மீது கட்டுப்பாடுகள் திணிக்கப்பட்டால் அவை உங்கள் நன்மைக்காக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான இலக்குகளை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் முடிகிற போதும் பயனுள்ள வாழ்க்கையை நாம் கழித்திருக்கிறோம் என்கின்ற திருப்தியோடும், எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் வார்த்தெடுக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து இந்த கல்லூரி வாழ்க்கையை சிறப்பாக முடித்து, எங்கிருந்தாலும் சிறந்த பெயருடனும் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் பணியாற்றி இந்த நாட்டிற்கு உங்களால் முடிந்த முன்னேற்றத்தை விளைவித்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தினமும் மாணவர்களோடு உட்கார்ந்து உரையாடுங்கள். 4 மாணவர்களை வைத்துக் கொண்டு அவர்கள் முன்னால் பேசுவதற்கு பழகுங்கள். நீங்களே தனியாக ஒரு அறையிலே பேசி அதை பதிவு செய்து கேட்டு பாருங்கள். எந்த இடத்திலே பிரச்சனை என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். 5-6 மேடைகளில் நீங்கள் பேசத் தொடங்கினால் அதற்கு பிறகு சகஜமாக பேச ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரம்ப காலங்களில் மகாத்மா காந்தியடிகளுக்கே சரியாக பேச முடியாமல் இருந்தது உண்டு. எனவே மேடையிலே பேசுவதற்கான கலையை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். 9வதாக பெரிதாக நீங்கள் சிந்தியுங்கள். பொறியியல் படிப்பிலே ஒரு பட்டத்தை பெற்றோம், கல்லூரியை விட்டு வெளியே வந்தோம், ஒரு பணியிலே சேர்ந்தோம் என்று நினைத்து விடாதீர்கள். பட்டம் பெறுவது என்பது வயிற்றை கழுவுவதற்காக அல்ல, நம் வாழ்க்கையை மலரச் செய்வதற்காக என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடியுங்கள். ஏதேனும் ஒன்றுக்கு காப்புரிமை பெற வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் லிங்கன் ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட 2 காப்புரிமைகளை பெற்றவர் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஜெஃபர்சன் என்பவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் இன்று இருக்கின்ற இரும்பு கலப்பையின் முன்மாதிரியை கண்டுபிடித்தவர் என்றும், பெஞ்சமின் பிராங்க்லின் என்பவர் ஒரு ராஜதந்திரியாக இருந்தாலும் அவர்தான் இன்று நாம் மின்னல் தாக்காமல் இருப்பதற்கான சாதனத்தை கண்டுபிடித்தார் என்றும் குறிப்பிட்டேன். பொறியியல் என்பது அனைத்து துறைகளோடும் தொடர்பு உடையது. அழகான பாலங்களை நிர்மாணிக்க வேண்டுமா? பொறியியல் தேவை. உயர்ந்த கட்டடங்களை கட்ட வேண்டுமா? பொறியியல் தேவை. சிறந்த மின்சாரத்தை பெற வேண்டுமா? அதற்கு பொறியியல் தேவை. பொறியியல் இருந்தால்தான் மருத்துவத்திற்கு தேவையான கருவிகளை நாம் தயாரிக்க முடியும், வேதியியலுக்கு தேவையான நுட்பங்களை செய்ய முடியும், இயற்பியலுக்கு தேவையான சாதனங்களை செய்ய முடியும். அது இருந்தால்தான் நாம் இன்று வேகமாக பயணிக்க முடியும். பொறியியல் இருந்ததனால்தான் உலகத்தில் எந்த மூலையில் எது இருக்கிறது என்பதை அறிவதற்கான அனைத்து விதமான வசதிகளையும் நாம் பெற்றோம். பொறியியல் இருந்ததால் தான் பூமிக்கடியிலே நாகரிகம் எப்போது புதைந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது. அதனால் பொறியியல் என்பது தன்னுடைய கைகளை எல்லா இடங்களிலும் விரித்து பரவக்கூடிய ஒரு துறை என்பதால் உங்கள் வாழ்க்கையில் இந்த மகத்தான படிப்பை படிக்கிற நீங்கள் எதையாவது ஒன்றை நிச்சயம் சாதிக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும், காப்புரிமை பெற வேண்டும் என்பதை இன்றே குறித்து வைத்துக் கொண்டு அந்த திசையிலே தீர்மானிக்க வேண்டும். 10வதாக வையத் தலைமை கொள்ள வேண்டும். வையத் தலைமை கொள் என்று சொன்னால் நீங்கள் உலகத்திற்கு தலைமை கொள்ள வேண்டும் என்பது அல்ல. நீங்கள் எந்த நிறுவனத்தில் பணியாற்றுகிறீர்களோ அந்த நிறுவனத்தில் பொறுப்புள்ளவராக பணியாற்றுவது. நீங்கள் ஒரு குழுவாக பணியாற்றினால் அனைவரும் உங்களோடுதான் பணியாற்றுவேன் என்று உறுதி எடுக்கிற அளவிற்கு நீங்கள் அன்பாகவும் அனுசரணையாகவும் வழிகாட்டுபவராகவும் நடக்க வேண்டும். அப்படி உங்களிடம் தலைமை பண்பு இருக்குமே ஆனால் நீங்கள் கையை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, கண்ணசைத்தாலே காரியம் நடக்கும். குரலை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கைகாட்டினாலே காரியம் நடக்கும். நீங்கள் கட்டளையிட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் குறிப்பறிந்து நோக்கினாலே காரியம் நடக்கும். அப்படிப்பட்ட தலைமை பண்பை நீங்கள் இந்த கல்லூரியிலே படிக்கிற போது, குழுக்களாக இணைந்து பணியாற்றுகிற போது வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனவே உங்கள் மீது கட்டுப்பாடுகள் திணிக்கப்பட்டால் அவை உங்கள் நன்மைக்காக என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுக்கான இலக்குகளை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாள் முடிகிற போதும் பயனுள்ள வாழ்க்கையை நாம் கழித்திருக்கிறோம் என்கின்ற திருப்தியோடும்,
எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் வார்த்தெடுக்கின்றோம் என்கின்ற மகிழ்ச்சியோடும் நீங்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து இந்த கல்லூரி வாழ்க்கையை சிறப்பாக முடித்து எங்கிருந்தாலும் சிறந்த பெயருடனும் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கிற வகையிலும் பணியாற்றி இந்த நாட்டிற்கு உங்களால் முடிந்த முன்னேற்றத்தை விளைவித்து காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு